ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரேஸ்லெட் வந்து பாருங்க இந்த மாதிரி. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பேங்கிள் பிரேஸ்லெட் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட், 2 கட் கர்வ் பேங்கிள், கர்வ் எடுக்கலாம் அல்லது ஃபிளாட் பேங்கிளும் எடுக்கலாம், ஸ்டோன் செயின், பால் செயின், சுகர் பீட். சுகர் பீட் வந்து நான் வந்து 3 கலர்ஸ்ல எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் எடுக்கலாம். நான் வந்து கிரீன், ரோஸ், அப்புறமா ப்ளூ 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ, காலர் கேன்வாஸ், கட்டர், அப்புறமா கட்டிங் பிளேயர். இதுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இந்த கேன்வாஸ் ஷீட் இருக்குல்ல, இதுல வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை இந்த மாதிரி வரைஞ்சோ அல்லது ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி வச்சிடணும். நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிருக்கேன், அதுக்குள்ளால கொஞ்சம் லீவ்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நமக்கு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்க இப்படி வரைஞ்சி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஒன்றுல இப்படியே வச்சுட்டு கூட இதுக்கு மேலே இப்படி டிசைன் பண்ணிட்டு எல்லாம் நல்லா காஞ்சப்புறம் நீங்கள் கட் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி இப்படி கட் அவுட் பண்ணிட்டு கூட நம்ம என்ன செய்யலாம்னா இப்படி வரையலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இப்படி டிசைன் பண்ணிட்டு அப்புறமா காஞ்ச போகிறதும் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம இனி எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி நம்ம இப்படி அவுட்லைன் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாவே நம்ம கம் வச்சிடலாம். அது லேசா காஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைலாம், ஏன்னா லேசா காஞ்சி கொஞ்சம் கம் வந்து இதில் நம்ம நிறைய வச்சிருக்கோம். ஸோ லேசா அது காஞ்சப்புறம் ஒட்டுறதும் நமக்கு நல்லதுதான், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஃபுல்லாக காய விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி இப்படி கம் அப்ளை பண்ணிட்டு ஒரு மினிட்டுக்கு கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வைக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம சென்டர் பார்ட்ல ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ஸ்டிக் பண்ணணும்.
இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு இதில் வந்து நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு அப்புறமா இதிலே நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டலாம். ஸோ இது நல்லா காயட்டும். இனி நம்ம செயின் ஸ்டோன் ஒட்டலாம். இனி இதுக்குள்ளாடி நம்ம வந்து சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணலாம். உள்ள நல்லா ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி கம் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த கார்னர் வரைக்கும் நல்லா கம்மெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு குச்சியோ டூத் பிக்கோ வச்சுடுங்க. இனி பாருங்க, இந்த மாதிரி சுகர் பீடை கையில் இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி இதில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இனி இங்க வந்து வேற கலர். இங்க ஃபுல்லா கிரீன் கலர். இனி இப்போ சென்டர்ல இந்த மூணு கலரும் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கலாம். ஃபர்ஸ்ட்ல ரோஸ் கலர், இனி இது நல்லா காயட்டும். இப்போ இது நல்லா காஞ்சிட்டு இனி இதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுக்கலாம்.
பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி இதுக்கு 2 ஐஸ் வைக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம இந்த டியூப் பீட் எடுத்தோம்ல அதை நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இனி இதெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு பாருங்க இந்த மாதிரி பேங்கில் ரேப் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் காயட்டும், நம்ம இனி அப்புறமா நம்ம இந்த பேங்கிள் மேலே ஸ்டிக் பண்ணலாம். பாருங்க இப்போ அது நல்லா அழகாக காஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இதை இந்த ரேப் பண்ணி வச்சிருக்க பார்த்தீங்களா பேங்கிள், இதுக்கு மேலே நம்ம ஸ்டிக் பண்ணணும். நல்லா கம் வைக்கணும். இதுக்கு வந்து B7000 கம்மும் யூஸ் பண்ணலாம். ஆனால் B7000 கம் யூஸ் பண்ணது கொஞ்சம் பார்த்து எக்ஸ்ட்ராவாக அங்கே எங்கேயும் பட்டுறாம, அது அப்படி எங்கே எக்ஸ்ட்ராவாக அங்கே எங்கேயும் பட்டுட்டா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. பாருங்க இது இப்போ இந்த அளவுக்கு நான் கம் வச்சுருக்கேன். இனி இது கொஞ்சம் காயட்டும், அப்புறமா நம்ம இதை கொண்டு இங்கே ஒட்டலாம். இப்போ இதை பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் காஞ்சிருக்கு. இனி நம்ம இதுக்கு மேலே இதை ஒட்டலாம். இப்படி வச்சுட்டு இனி இதை நம்ம காய விடுறதுக்கு நம்ம இப்படி 2 சைடில் 2 கிளிப் வைக்கலாம். இது இப்படி நல்லா இப்படி பிடிச்சிடும்ல, காஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். இனி இது நல்லா காயட்டும். பாருங்க நல்லா காஞ்சிருக்கு. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.